திருப்பூர் அருகே பல கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் இறங்கிய திமுகவினர் நில உரிமையாளரை கண்மூடித்தனமாக தாக்கி அவரை கடத்த முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவான திமுகவினரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நேரு நகரைச் சேர்ந்தவர் திரு முத்து கணேசன். இவருக்கு சொந்தமாக தாராபுரம் புறவழிச்சாலையில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் உள்ளது. இந்த நிலத்தை திமுகவைச் சேர்ந்த சன் பாலு மற்றும் செந்தில் ஆகியோர் அபகரிக்க முயற்சித்துள்ளனர். இதற்கு திரு முத்து கணேசன் மற்றும் அவரது மனைவி திருமதி ரேவதி ஆகியோர் ஒத்துழைக்காததால் அவர்களை திமுகவினர் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த தம்பதியினர் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் அங்கு அடியாட்களுடன் வந்த சன்பாலு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திரு முத்து கணேசன் மற்றும் அவரது மனைவி திருமதி ரேவதி ஆகியோரை மீண்டும் கண்மூடித்தனமாக தாக்கினர். மேலும் முத்து கணேசனை அவர்கள் கடத்திச் செல்லவும் முயற்சித்தனர். அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான இந்த காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதுகுறித்து திரு முத்து கணேசன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாகியுள்ள சன்பாலு, செந்தில் உள்ளிட்ட திமுகவினரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து அப்பாவி ஒருவரை திமுகவினர் கடத்த முயற்சி செய்த சம்பவம் தாராபுரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.